அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொலி யாருக்குன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு முழுவதும் இறைச்சி கடைகளை வைத்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கு தான் இந்த காணொலிங்க. தயவு செஞ்சு பாக்குறவங்க இதை ஷேர் பண்ணுங்க, அவங்க கவனத்துக்கு போகட்டும். இப்ப இறைச்சி கடை வச்சிருக்கவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டீங்கன்னா, இறைச்சி கழிவுகள் இருக்கு இல்லையா, அதை அங்கே வீசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அங்க சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள், அந்த தெருவில் சுற்றி இருக்கக்கூடிய நாய்கள் வந்து அதை திங்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி கோழி கடையா இருக்கட்டும் அல்லது ஆட்டு இறைச்சி கடைகளாக இருக்கட்டும், மீன் கடைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த கழிவுகளை அதே இடத்துல நீங்க வீசுவதால அங்க இருக்கக்கூடிய தெருநாய்கள் அதை தின்றுவிட்டு வெறிகொண்ட நாய்களாக மாறிவிடுகின்றன. இப்ப நான் கார்ல வந்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா, சாலை ஓரத்துல மேய்ந்து கொண்டிருந்த ஒரு ஆட்டை ஒரு 3 நாய்கள் சேர்ந்து கட்டிச்சு குதறுது ஓட்டு. காரணம் என்ன கேட்டீங்கன்னா, இந்த கறிக்கடைகளை சுத்தி இருக்கிற இந்த கழிவுகளை சாப்பிட்டு அதுகளுக்கு வெறி தலைக்கேறி ஒரு மெயினா, அதாவது ஒரு முதன்மை சாலையில இந்த சம்பவம் நடக்குது. அங்க நிறைய வீடுகள் இருக்கு. ஒரு குழந்தை வெளியில வருதுன்னு வச்சுக்கீங்களேன், இந்த குழந்தைக்கும் அதே நிலைமை தான் ஏற்படும். தயவு செய்து இந்த இறைச்சி கடை வைத்திருப்பவர்கள் உங்களுடைய கழிவுகளை முறையா பராமரிங்க. ஃபுட் அண்ட் சேஃப்டி ஆபீசர்ஸ் போய் அங்க செக் பண்ணுங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா, எங்க திருவெண்காடு ஊராட்சிக்கும் மங்கைமடம் ஊராட்சிக்கும் இடைப்பட்ட ஒரு இடத்துல சுற்று வட்டாரத்தில் உள்ள அத்தனை இறைச்சி கடைகளை சார்ந்தவர்கள் கழிவுகளை கொண்டு கொட்டுறாங்க. கிட்டத்தட்ட 100-150 நாய்கள் வந்து அதை போய் திங்குது. தின்னுட்டு ஆடு மாடு அத்தனையும் கடிச்சு போதுறது. குழந்தைகளை கடிக்குது, பெரியவர்களை கடிக்குது. தொடர் கதையா ஆகிட்டு இருக்கு. தயவு செய்து இறைச்சி கடை வச்சிருப்பாங்க, உங்களுடைய லாப நோக்கத்தோட செயல்படுங்க, எல்லாம் ஓகே தான். உங்களுடைய கழிவுகளை முறையா பராமரித்து அதை புதைப்பதற்கோ அல்லது எங்கேயாவது கொண்டு போயிட்டு அதை அப்புறப்படுத்துவதற்கோ முயற்சி பண்ணுங்க. ஊருக்கு நடுவில் கொட்டுறது, கடை பக்கத்திலேயே த்ரோ பண்றது எல்லாம் பண்ணீங்கன்னா தலை பாதிக்கப்படக்கூடியது ஒரு நாள் உங்க வீட்டு குழந்தையாவும் இருக்கலாம். புரியுதுங்களா? இதை வந்து அரசாங்கம், தமிழக அரசாங்கமும் கவனத்தில் எடுத்துக்கிட்டு இதுக்கு முடிவு கட்டணும். இப்ப அந்த நாய் கடிச்சிருக்கக்கூடிய அந்த ஆடை நாளைக்கு அந்த ஆட்டு உரிமையாளர் விற்பனை செய்யறதான்னு வச்சுக்கீங்களேன், அது கறிக்கடைக்கு போய் அது இறைச்சியா மாறி அதை சாப்பிடக்கூடவர்களுக்கு என்ன ஆகும்? ரேபிஸ்ங்கிற ஒரு நோய் தொற்று உருவாகாதான்? இந்த சமுதாயத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்டும் காணாம எல்லாரும் ஒதுங்கி போகாம இந்த விஷயத்தெல்லாம் குரல் கொடுத்து கேட்டு சரி பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. எங்கள் திருவெண்காடு ஊராட்சிக்கும் மங்கைமடம் ஊராட்சிக்கும் இடைப்பட்ட பகுதியில் கொட்டப்படக்கூடிய அந்த கழிவுகளுக்கு வெகு சீக்கிரத்திலே ஒரு முடிவு கட்டுவதற்கு நாங்கள் எல்லாம் முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறோம். அது நடந்து தீரும். எல்லா ஊர்லயும் அதே மாதிரி நீங்களும் கேளுங்க. நல்லதே நடக்கும், நல்லதே செய்வோம். நன்றி, வணக்கம்.